இந்த 5 நிமிஷம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால 10 கிலோ வரைக்கும் உங்களோட வெயிட்ட வந்து ஈஸியா குறைக்க முடியும். சூப்பர் 10 ரிச்சுவல் அப்படின்ற புதிய மெத்தட வந்து நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த மெத்தட யாருமே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட வெயிட்ட வந்து ஈஸியா வந்து நம்மளால குறைக்க முடியும். வீடியோல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் 10 ரிச்சுவல் அப்படின்றது ஒரு ஈஸியான மெத்தடு. இது வந்து நம்ம சீக்கிரமா நம்மளோட வெயிட்ட வந்து குறைக்கணும் அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெத்தட்ல வந்து நம்மளோட மெட்டபாலிசத்த வந்து பூஸ்ட் பண்றதுனால, ஈஸியா வந்து நம்மளோட கொழுப்ப வந்து நம்மளால எரிக்க முடியும். நம்மளோட உடல் ஆரோக்கியத்தைய வந்து மேம்படுத்த முடியும். இதனால நம்மளோட வெயிட்ட வந்து சீக்கிரமா வந்து குறைக்க முடியும். இதுக்கு வந்து ஒரு 3 ஒரு எளிமையான வழிமுறைய வந்து ஃபாலோ பண்ணணும். அதுல முதல் வழிமுறை என்ன அப்டின்னா, வாட்டர் ரிச்சுவல். வாட்டர் ரிச்சுவல்னா என்ன அப்டின்னா, நம்ம காலையில நேரத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு ட்ரிங்க நீங்க குடிச்சீங்க அப்டின்னா, இதனால உங்களோட வெயிட்ல வந்து லாஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி செய்யலாம் அப்டின்னா, ஒரு கப்பு சூடான தண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. இதுல 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள சேர்த்துக்கணும். கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்க அப்டின்னா, இஞ்சி தூள் இல்ல அப்டின்னா, இஞ்சி சாறை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து தேன் சேர்த்து வெதுவெதுப்பா இத நம்ம குடிச்சோம் அப்படின்னா, நம்மளோட உடம்ப வந்து டீடாக்ஸ் செய்ய, அதுக்கப்புறம் நம்மளோட உடம்புல இருக்கிற கொழுப்ப எரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட உடம்புல வந்து மெட்டபாலிசத்த வந்து இது பூஸ்ட் பண்ணும். இதனால நம்மளோட செரிமானமும் வந்து ரொம்பவே சீரா வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதனால நம்மளோட வெயிட்ட வந்து சீக்கிரமா நம்மளால வந்து குறைக்க முடியும். அதுக்கப்புறம் இதே ட்ரிங்க்க வந்து நம்ம காலையில ஒண்ணு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உணவுக்கு முன்னாடி நம்ம குடிச்சோம் அப்படின்னா, நம்ம ஃபுட் எடுத்துக்கிற அளவை வந்து இது கம்மி பண்ணும். 2வது மெத்தட் வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃபிட்னஸ் சேலஞ்ச் செய்யணும். இது 10 மினிட்ஸ் வந்து நம்ம டெய்லி வந்து ஃபாலோ பண்ணணும். இதுல 3 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜம்ப் அண்ட் ஜாக் எக்சர்சைஸ் செய்யணும். இந்த ஜம்ப் அண்ட் ஜாக் எக்சர்சைஸ் நம்ம செய்யறதுனால, நம்மளோட உடம்பு வந்து வார்ம் ஆக ஆரம்பிக்கும். கூடவே சேர்ந்து நம்மளோட ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நம்ம எக்சர்சைஸ் செய்யறதுக்கு வந்து உடம்ப தயார்படுத்துறதுக்கு ஒரு முதல் வழியாக்கும். கூடவே சேர்ந்து நம்மளோட ஃபேட்டும் வந்து பர்ன் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த 3லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்குவாட் எக்சர்சைஸ் செய்யணும். இந்த ஸ்குவாட் செய்யறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தொடைப்பகுதி, அப்புறம் அப்டோமன் பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். கூடவே சேர்ந்து நம்மளோட கோர் மசிலும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து 6லேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் நம்ம பிளாங்க் எக்சர்சைஸ் செய்யணும். இந்த பிளாங்க் எக்சர்சைஸ் செஞ்சோம் அப்படின்னா, நம்ம அப்டமன் பகுதியில இருக்கக்கூடிய கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். கூடவே சேர்ந்து நம்மளோட கோர் மசில் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து 9லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ் செய்யணும். நம்ம இவ்வளோ நேரம் எக்சர்சைஸ் செஞ்சிருப்போம். அந்த மசில் எல்லாம் வந்து நமக்கு இறுக்கமா இருக்கும். இத வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ் செஞ்சோம் அப்படின்னா, மசில் வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த நாள் நம்ம எக்சர்சைஸ் செய்யறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த எக்சர்சைஸ வந்து டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு சேலஞ்சா எடுத்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேட்ட வந்து சீக்கிரமா குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எக்சர்சைஸ வந்து ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஒரு பிகினரா செய்றோம் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப அத நம்ம 3 நிமிஷம் ஒரு எக்சர்சைஸ நம்ம செய்றோம் அப்படின்னும்போது, சின்ன சின்ன இடைவெளி விட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்து அந்த 3 நிமிஷமும் நம்மளால கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். அப்போ ரெகுலரா நம்ம எக்சர்சைஸ் செஞ்சுட்டோ இருந்தோம் அப்படின்னா, அந்த 3 நிமிஷம் வந்து ஈஸியா நம்மளால செய்ய முடியும். அந்த 3 நிமிஷம் சேர்த்து அப்புறம் லாஸ்ட் 1 மினிட் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த எக்சர்சைஸ் ஒதுக்கணும் அப்படின்னாவே நம்மளோட ஃபேட்டை வந்து ஈஸியா நம்மளால குறைக்க முடியும். 3வது வழிமுறை என்ன அப்படின்னா 10, 5, 10 இந்த உணவு முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எப்போ சாப்பிட்றோமோ சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த எனர்ஜி வந்து காலியாக ஆரம்பிக்கும். கொழுப்பும் வந்து எரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே சேர்ந்து நம்ம ஃபுட் வந்து அதிகமா கன்சியூம் பண்றோம் அப்படின்னா, இந்த ஃபுட்டோட அளவ வந்து இதனால குறைக்க முடியும். அடுத்த 5 நிமிஷம் வந்து நம்ம ஃபுட்ட வந்து சாப்பிடணும். அந்த ஃபுட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கா இருக்கணும். நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டோ, இல்ல டிவி பார்த்துட்டோ அந்த மாரி சாப்பிடாம, ஃபுட்டுல கவனத்த வச்சு நம்ம சாப்பிடணும். அடுத்து நம்ம 5 நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், அடுத்த 10 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இல்ல அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு மெதுவான ஒரு நடைப்பயிற்சி அந்த மாரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மாரி நம்ம செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உடனே நம்மளோட ஃபுட் வந்து ஆ செரிமானம் ஆக ஆரம்பிக்கும். இதிலிருந்து கிடைக்கிற எனர்ஜி வந்து நம்ம சின்னதா ஒரு வாக் அந்த மாரி பண்ணும்போது, உடம்புக்கு வந்து
ஒரு எரிபொருளா செயல்பட ஆரம்பிக்கும். இதனால நம்ம கொழுப்பா செய்றத வந்து தவிர்க்க முடியும். ஏன் சூப்பர் 10 ரிச்சுவல் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து ஏன் சிறந்தது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு வந்து டைம் வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் இத வந்து இந்த மெத்தட வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து இத செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸர்சைஸ் செய்யணும். அதுக்குன்னு தனியா வந்து வெளியில போயிட்டு செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்லயே வந்து இத வந்து ஈஸியா வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். இந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்றதுனால நம்மளோட உடம்புல வந்து மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் ஆகுறதுனால ரொம்ப சீக்கிரமாவே ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இந்த மெத்தட ஃபாலோ பண்றதுனால ஒரு மாசத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7லேருந்து 8 கிலோ வரைக்கும் உங்களோட பாடி வெயிட்ட வந்து கண்டிப்பா உங்களால குறைக்க முடியும்.